ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் ரெசிபி நாங்கள் எப்படி பண்ணுறோங்கிறத பற்றி சொல்ல போகிறோம். சிக்கன் நமக்கு தேவையானதை வாங்கிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சில்லி பவுடர், நான் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன், கரம் மசாலா, மல்லித்தூள் எல்லாமே வந்துட்டு நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன், 2 ஸ்பூன், அடுத்து மஞ்சள் தூள் கொஞ்சம், பெப்பர் கொஞ்சம், லெமன் கொஞ்சம் எல்லாத்தையும் புழிஞ்சிட்டு தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைசஸ் இருக்கும் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸில் பார்த்திங்கன்னா சோம்பு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், அடுத்து அன்னாச்சி அதை வந்து சேர்த்து லைட்டாக பொரிஞ்சு வரும்போது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னீரம் வர அளவுக்கு வதக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் வதக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நான்வெஜ்ஜோட டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இனிமேல் வந்து நம்ம சேனலில் ரெசிபிஸ் போட ஆரம்பிச்சிட்றேன். ஸோ இவ்வளோ நாள் போடலை, இனிமேல் போட்டுருவேன். ஸோ நெக்ஸ்ட் வெங்காயம்லாம் வதங்கினோட்டி தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. அதோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கணும், ஓகேவா, குழஞ்சி வர அளவுக்கு. ஸோ இது கூட வந்து தக்காளி வெங்காயம் கொஞ்சமாக எடுத்து அதை அரைச்சி பேஸ்ட்டை ஊற்றிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும், கிரேவியும் இல்லாமல் செமி கிரேவியும் இல்லாமல் வரும். இது கூடவே கொஞ்சம் சில்லி பவுடர், நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், அதில் இருக்க காரமே போதும். அதுக்கப்புறம் நம்ம கிண்டி வச்சுருக்க மசாலாவோட நம்மளோட சிக்கனையும் சேர்த்து சிம்மில் வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் அடிக்கடி கிண்டி விட்டு இருந்தீங்கன்னா அது வந்து ரெடி ஆயிடும் நம்ம கிரேவி. அதாவது இது எப்படி இருக்குன்னா, சாப்பாடு, தோசை, சப்பாத்தி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பெப்பரும் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க.